சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு ஆனா ஆத்துமாவுக்குள்ள அப்படி சொல்லிக்கிட்டானா, அவனை பார்த்து மதிகேடனே, இன்னைக்கு நீ மறுத்தீன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும் அப்படிங்கிறார். அப்ப ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நம்முடைய ஆத்துமா எவ்வளவு வாழ்ந்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். அவன் ஆத்துமா அவன் மறுபடியும் பிறக்கல, தேவனோட ஐக்கியமா இல்லை, எல்லாம் தேவன் நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நான் மகிமைக்கா வாழ்வேன் என்று அப்படி சொல்லாம சரீரத்துக்கு சேர்த்து வச்சுட்டு ஆத்மாவில் அப்படி சொல்லி கொண்டான். அவனை முட்டாளே என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, நம்ம மேல் ஆசீர்வாதமான பாரத்தை சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பவுல் சொல்லுகிறாரு, நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அதாவது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய நிறைவின்படி, மகிமின்படி இந்த பூமியிலே நமக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பரலோகம் போனா எல்லாம் கிடைக்கும், இந்த பூமியில ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த பூமியிலே நம்மை திருப்தியாக்குகிறவர். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளை கேட்கிறத தாம் பொல்லாதவனா இருந்தா கூட பிள்ளைக்கு நன்மையானதை கொடுக்கிறப்ப இவர் ஜோதிகளின் பிதா, நம்முடைய நல்ல தகப்பன், இவர் நமக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. இப்ப மத்தேயு 6வது அதிகாரத்துல அவர் சொல்றார், பறவைகளை பாருங்க, புல்ல பாருங்க. சாலமோனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பறவைகளை போஷிக்கிறவர், புல்லுக்கு விதவிதமான ஒரு மேனியை கொடுக்கிறவர், அழகை உண்டாக்குகிறவர். சாலமோனுடைய காலத்துல அவனை போல ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை. அவனை போல அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் இருந்தது. அவன் உடுத்தின வஸ்திரத்துக்கு விதவிதமா அவன் உடுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை காட்டிலும் அதிகமா உங்களுக்கு உடுத்திப்பது, உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பறவைகளை பார்க்கலும் இந்த புல்லுக்கு தேவன் மகிமையை கொடுக்கிறாரு, அதை விட அதிகமா உங்களுக்கு மகிமையை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்படித்தான் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியா 112வது சங்கீதம், ஒரு நீதிமான் கர்த்தருடைய பிள்ளை எப்படியெல்லாம் ஒரு பெருக்கத்துல ஆசீர்வாதத்துல இருப்பான் என்று அங்கே 12வது சங்கீதத்துல அவர் சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவன் சந்ததி பலத்திருக்கும். அவங்க குறைவுல போக மாட்டாங்க, அவங்களுடைய சந்ததி பலத்திருக்கும். அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3 தலைமுறை 4 தலைமுறை அவர் சொல்லிட்டார். 1000 தலைமுறை மட்டும் நீதிமானுடைய சந்ததிக்கு கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிற தேவன், கிருபை செய்கிற தேவன். சந்ததி பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சாருங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாரு, நான் இப்ப ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேல வந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க இதை நல்லா வச்சிருக்குமோ அழிச்சிருமோன்னு எனக்கே பயமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படும். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டிலே தங்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நீதிமானுடைய வீட்டுல தங்கும்னு தான் சொல்றாரு. நீதிமானுடைய வாசஸ்தலத்துல குறைவு இருக்காது, நீதிமானுடைய வாசஸ்தலத்துல ஆசீர்வாதம் தங்கும். துன்மார்க்கனுடைய வீட்டுலதான் சாபம் இருக்கும்னு சொல்றாரு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் செய்யக்கூடிய சொல்றாங்க, நான் இவ்வளவுலாம் நன்மை செஞ்சேன், என் நீதி விளங்கவே இல்லை, யாரும் என்னை நினைக்கிறதே இல்லை அப்படின்னு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் அவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு இந்த பூலகத்துல சரி கட்டப்படும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் அசைக்கப்படாதிருப்பான். நம்ம வாழ்க்கையில துர்ச்செய்தியை கேட்கறதுனால நம்ம பயப்பட மாட்டோம், அசைக்கப்படாதிருப்போம். நித்திய கீர்த்தி உள்ளவன், அதாவது என்றென்றைக்கும் அவனுடைய பெயர் புகழ் மறையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி
திடனாயிருக்கும். நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்க, என் இருதயமே நொறுங்கி போச்சுங்க, என் இருதயமே அப்படியே இலகி போயிருச்சு, எனக்கு பலனே இல்லை, நான் என்ன செய்யறது அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி ஒடிந்து போகிறதோ நொறுங்கி போகிறதோ அப்படியெல்லாம் இருக்காது. நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவனுடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். நம்முடைய கொம்பு, இப்ப ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு கொம்பு அவ்வளவு அழகுபடுத்தி வச்சிருக்காங்க, யாரும் பக்கத்துல போய் தொட முடியாது. இஸ்ரவேல் ஜனமாகிய தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக தம்முடைய இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் பலனுமாக இயேசு இருக்கிறார். அதனால நம்முடைய கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். அப்ப இவ்வளவு வசனங்களை நம்ம வேதத்துல பாக்குறப்ப, தேவன் பெருக்கத்தின் தேவன், பெருக்கம் தேவனுடைய சித்தம், நம்ம நல்லா வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தம், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அது தேவனுடைய சித்தம். இதற்கு விரோதமாய் சாத்தான் நம்முடைய மனதிலே அபிவிசுவாசத்தையும் பயத்தையும் குற்ற மனசாட்சியையும் பொறாமையும் கசப்பையும் விரோதத்தையும் கொண்டு வருகிற பொழுது அதை நிராகரிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு நம்மை நல்வழியிலே ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த சங்கீதம் 112வது சங்கீதம், நீதிமான்கள் விசுவாசிகள் இப்படித்தான் இருப்பார்கள், பெருக்கத்தில் ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இதன்படி நடக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோங்க தாவே. மேகம் போன்ற இந்த இவ்வளவு திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்கிறபடினால பாரமான யாவற்றையும் எங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்க பாதையில ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. எங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று எழுதியிருக்கிறது கர்த்தாவே. இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு நாளும் புது கிருபையால் எங்களை நிரப்புகிறவர், எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.